வணக்கம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனித வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாய்ச்சல். நம்ம உயிரோட அடிப்படை குறியீட்டையே, அதாவது டிஎன்ஏவா மாற்றி எழுதுற ஒரு பிரமிக்க வைக்கிற தொழில்நுட்பத்தை பத்தி தான் பேச போறோம். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற விஷயம் இல்லைங்க. இப்போ நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் மருத்துவ புரட்சி. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்க உடம்போட முழு செயல்பாட்டுக்குமான வரைபடம் தான் டிஎன்ஏ. இது சுமார் 3 பில்லியன் எழுத்துக்களால எழுதப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான புத்தகம் மாதிரி. இப்போ அந்த புத்தகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான எழுத்துக்கள்ல ஒரே ஒரு இடத்துல சின்னதா ஒரு எழுத்து பிழை, அதாவது ஒரு டைப்போ நடந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அந்த ஒரு சின்ன பிழை தான் தலைமுறையா தொடர கொடிய மரபணு நோய்களுக்கு முழு காரணம். இத்தனை காலமா இந்த பிழையோட வாழ்றதை தவிர நமக்கு வேற வழியே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆரம்பத்துல இந்த தொழில்நுட்பத்தை நாம கிறிஸ்பா, அதாவது மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பழுதான டிஎன்ஏ பகுதியை அப்படியே வெட்டி எடுக்கிறது தான் இதோட வேலை. ஆனா இப்போ பேஸ் அண்ட் பிரைம் எடிட்டிங்னு அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். இதை கத்திரிக்கோள்னு சொல்றதை விட நாம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற ஒரு வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப கரெக்ட். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு தப்பான எழுத்தை மட்டும் எப்படி துல்லியமா மாத்துவோமோ, அதே மாதிரி இந்த தொழில்நுட்பம் நம்ம டிஎன்ஏல இருக்கிற ஒற்றை எழுத்தை மட்டும் ரொம்ப நேர்த்தியா கெமிக்கல் முறையில திருத்துது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல கைடு ஆர்என்ஏ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒரு உயிரியல் ஜிபிஎஸ் மாதிரி செயல்பட்டு அந்த 3 பில்லியன் எழுத்துக்கள்ல நாம திருத்த வேண்டிய துல்லியமான இடத்தை தேடி கண்டுபிடிக்குது. ரெண்டாவதா அது கூடவே போற Cas9ங்கிற என்சைம் அந்த பழுதான பகுதியை மட்டும் கரெக்டா கட் பண்ணுது. மூணாவது ஸ்டெப் தான் ரொம்ப அழகு. நம்ம செல்லுக்குள்ளேயே இயற்கையா இருக்கிற ரிப்பேர் சிஸ்டம் முழிச்சுக்கிட்டு அந்த வெட்டப்பட்ட இடத்துல சரியான குறியீட்டை சேர்த்து சரி பண்ணிடுது. இயற்கையோட விதியை நம்ம வசமாக்குற ஒரு சம மேஜிக் இது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த அற்புதமான கருவி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது ஏதோ பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய லேப்ல கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. தயிர்ல இருக்கிற நுண்ணுயிரிகளை ஆராய்ச்சி செஞ்ச சயின்டிஸ்ட்கள், பாக்டீரியாக்கள் தங்களை வைரஸ்கள் கிட்ட இருந்து காப்பாத்திக்க யூஸ் பண்ற ஒரு பழமையான தற்காப்பு முறை தான் இந்த கிறிஸ்பர்னு கண்டுபிடிச்சாங்க. தங்களை தாக்குற வைரஸோட டிஎன்ஏவை பாக்டீரியாக்கள் துண்டு துண்டா வெட்டி அழிக்கிறத பார்த்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. அதே தந்திரத்தை நம்ம மனித மரபணுக்களை திருத்த பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 1, நோய்களை வேரோடு அழித்தல். இத்தனை காலமா மருத்துவம்ங்கிறது நோயோட அறிகுறிகளை கண்ட்ரோல் பண்றதுல மட்டும்தான் குறியா இருந்துச்சு. டெய்லி மாத்திரை போடுறது, ஊசி போடுறதுன்னு தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நோயோட ஆணிவேரையே அறுக்கிற முழுமையான நிரந்தரமான தீர்வுகளை நோக்கி நம்ம வந்துட்டோம். இங்க இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. 2023 கடைசியில சிக்கிள் செல் அப்புறம் பீட்டா தாலசீமியா மாதிரியான கொடிய ரத்த சோகை நோய்களுக்கு காஸ்கேவிங்கிற கிறிஸ்பர் சிகிச்சைக்கு FDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு. நோயாளியோட ஸ்டெம் செல்களை எடுத்து அதை திருத்தி மறுபடியும் உடம்புக்குள்ளேயே செலுத்துறது மூலமா இது நிரந்தர தீர்வு கொடுக்குது. அதே போல மூளையை பாதிக்கிற CPS1 குறைபாடுள்ள ஒரு குழந்தைக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட கிறிஸ்பர் சிகிச்சை மூலமா அமோனியா நச்சு குறைக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல யோல் 203ங்கிற சிகிச்சை மூலமா சிறுநீரகத்தை செயலிழக்க செய்யற ஆக்சிலேட் அளவுகளை 70% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இது மருத்துவ உலகத்துல நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தாங்க. இந்த மருத்துவ புரட்சி மனிதர்களோட டிஎன்ஏவோட மட்டும் நின்னுடல, மரபணு திருத்தம் செய்யப்பட்ட விலங்குகளும் இந்த ஆராய்ச்சிகள்ல பெரும் பங்காற்றுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. பிப்ரவரி 2025ல மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியோட சிறுநீரகத்தை மனிதர்களுக்கு பொறுத்துற கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு FDA பச்சை கொடி காட்டிட்டாங்க. மனித உடம்பு அந்த பன்றியோட உறுப்பை ரிஜெக்ட் பண்ணாம இருக்க பன்றியோட டிஎன்ஏல இருக்கிற குறிப்பிட்ட மரபணுக்களை கிறிஸ்பர் மூலமா விஞ்ஞானிகள் நீக்கியிருக்கிறாங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. பகுதி 2, எதிர்காலத்தின் பிரம்மாண்டமான மருத்துவச் சந்தை. மனித உடம்புக்கான இந்த உயிரியல் சாஃப்ட்வேர் அப்டேட்டுகளே நம்ம ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியோட வியாபார முறையை அடியோட மாத்த போகுது. இது எதிர்காலத்துல ஒரு பிரம்மாண்டமான புதிய மருத்துவ சந்தையை உருவாக்க போகுது. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா ஜீன் தெரப்பி எவ்வளோ அசுர வேகத்துல லேபில் இருந்து உலகளாவிய கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு வருதுன்னு உங்களுக்கு புரியும். 2023ல முதல் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் 2024 மற்றும் 2025ல யோல்டெக், பிரிசிஷன் பயோசைன்சஸ் மாதிரியான கம்பெனிகள் அரிய வகை நோய்களுக்கும் நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தொற்றுக்கும் எதிராக ரொம்பவே அற்புதமான ஆரம்பகட்ட ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மரபணு சிகிச்சைங்கிறது ஏதோ அரிய வகை நோய்களுக்கு மட்டுமானது கிடையாது. பிப்ரவரி 2025ல வெளியான அக்யூரேட் டேட்டா எல்லாரையும் வாய்ப்பளக்க வச்சிருச்சு. இதய நோய்களுக்கு காரணமான கெட்ட கொலஸ்ட்ரால ஒரே ஒரு மரபணு திருத்த ஊசி மூலமா 70% வரைக்கும் குறைச்சிருக்காங்க.
யோசிச்சு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நீங்க டெய்லி சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை ஒரே ஒரு சிங்கிள் டோஸ் ஊசி நிரந்தரமா முடிவுக்கு கொண்டு வர போகுது. இது எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வணிக மற்றும் மருத்துவ மாற்றம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பகுதி 3 அறம், சமத்துவம் மற்றும் மனித குறியீடு. மிகப்பெரிய சக்தி கையில கிடைக்கும்போது அதோட சேர்ந்து மிகப்பெரிய பொறுப்பும் வருதுங்க. இயற்கையோட பரிணாம விதிகள்ல நம்ம தலையிடுறது சரியாங்கிற விவாதம் இப்போ உலகெங்கும் சூடு பிடிச்சிருக்கு. உலகளாவிய அறநெறிகள்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான சிவப்பு கோட்டை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிகிச்சைகள் எல்லாமே உடலணு திருத்தம், அதாவது சொமேட்டிக் செல் எடிட்டிங். இதுல சிகிச்சை பெறுபவரோட உடம்புல மட்டும்தான் மாற்றம் நடக்கும். இது மருத்துவ ரீதியா ஏத்துக்கப்பட்டுருச்சு. ஆனா இனப்பெருக்கணு திருத்தம் அல்லது ஜெர்ம்லைன் எடிட்டிங் அப்படிங்கிறது கருமுட்டையிலோ விந்தணுவிலோ இல்ல கருவிலோ மாற்றங்களை செய்யறது. இதுல பண்ற திருத்தங்கள் எதிர்கால சந்ததியினருக்கும் அப்படியே கடத்தப்படும். டிசைனர் குழந்தைகளை உருவாக்குறது மாதிரியான தப்பான விஷயங்களுக்கு இது வழிவகுக்குங்கிறதுனால உலகத்துல பல நாடுகள் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரியான நாடுகள் இந்த இனப்பெருக்கணு திருத்தத்திற்கு தடை விதிச்சிருக்கிற நிலைமையில தென்னாப்பிரிக்கா சமீபத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவெடுத்தாங்க. மனிதர்கள்ல பரம்பரை மரபணு திருத்தம் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமா வழிகாட்டுதல்களை வெளியிட்டு உலகத்தோட முதல் நாடா தென்னாப்பிரிக்கா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது மருத்துவ உலகத்துக்கு ஒரு புது பாதையை திறக்குமா இல்ல விவாதத்துக்குரிய விளைவுகளை ஏற்படுத்துமாங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அறிவியலோட பார்வையில இருந்து நாம இந்த 2 விதமான அணுகுமுறைகளையும் எந்த சார்பும் இல்லாம ரொம்ப நியூட்ரலாவே பார்க்கறோம். சரி, இப்போ இந்த தொழில்நுட்பம் நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரும்போது என்ன நடக்கும்னு பாப்போம். டெல்லியில இப்போ அரசு ஆதரவோட மரபணு திருத்த ஆராய்ச்சிகள் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மிகப்பெரிய சவாலே இதோட விலைதான். இப்போதைக்கு இருக்கிற மரபணு சிகிச்சைகள் ஒரு நோயாளிக்கு பல கோடி ரூபாய் செலவு வைக்கக்கூடியவை. இது நம்ம நாட்டுல மருத்துவ ரீதியான மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை, அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஹெல்த் கார்டு டிவைட உருவாக்கிடுங்கிற பயம் இருக்கு. நம்மளோட சமூக பொருளாதார கட்டமைப்புல இந்த நவீன மருத்துவத்தை எப்படி எல்லாரும் சமமா அணுக முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த விஷயம் ரொம்ப தெளிவா எதை உணர்த்துதுன்னா, அறிவியல் வளர்ச்சியோட பலன் கண்டிப்பா அடித்தட்டு மக்களையும் போய் சேரணுங்கிற சமூக நீதியை தான். பல நூற்றாண்டுகளா நம்மள துரத்துற நோய்கள் அழிக்கிற சக்தி நம்ம கைக்கே வந்துருச்சு. ஆனா அந்த அற்புதம் சமூகத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பணக்கார வர்க்கத்துக்கு மட்டுமே சொந்தமான ஒண்ணா மாறிடக்கூடாதுங்கிறது தான் இப்போ இருக்கிற பரவலான சமூக அக்கறை. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். மனித உயிரை காக்கிற இந்த விலை உயர்ந்த சாஃப்ட்வேர் அப்டேட் நம்ம மருத்துவமனைகளுக்கு வரும்போது அது நியாயமான முறையில எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் சமமா குணப்படுத்துறத நம்ம எப்படி உறுதி செய்ய போறோம்? அதே நேரத்துல நம்ம தமிழ் சமூகத்தோட ஆழமான கலாச்சாரம் மற்றும் அறநெறிகளை எப்படி பாதுகாக்க போறோம்? அறிவியலால நம்ம எதை வேணாலும் செய்ய முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா நாம எதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மனிதநேயம் தான் தீர்மானிக்கணும். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து தேடுவோம், ஆழமா சிந்திப்போம். இன்னொரு சிறப்பான விளக்கத்துல உங்களை சந்திக்கிறேன்.